இவர் தாங்க நம்ம கதையில வரக்கூடிய ஹீரோவுடைய அண்ணன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இதுதான் அவருடைய குட்டி பொண்ணு. இவங்க தான் நம்ம ஹீரோவுடைய அண்ணி. அசோக், அசோக், காலத்தின் கட்டாயமா இவர் தான் நாங்க ஹீரோவா போட்டிருக்கோம். குட் மார்னிங். காஃபி வச்சிருக்கேன், குடிச்சிரு. வச்சுட்டு போங்க. ஹலோ ஹலோ அசோக். சொல்றா. ஏய் தூங்கிட்டே இருக்க? ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. சரி சீக்கிரம் வாடா. ஹாய்டா மச்சான். ஹாய் ஹாய் ஹாய். ஹீரோன்னு இருந்தா ஃப்ரெண்டு வேணாமாங்க? இந்த 4 பேரும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. என்னடா அசோக் இன்னும் வரல? அவன் கரெக்டா வந்துருவான், நீ ஏன்டா லேட்டு? அதான் வந்துட்டேனடா. இருந்தாலும் என் மேல உனக்கு ரொம்ப அக்கறடா மச்சான். எப்படி வரான் பாருடா. மாப்பிள நம்ம செட்ல யாராவது ஒரு ஆளாவது கலக்கலாம் இருக்கீங்கடா. மாப்பிளைய பாரு. போதுண்டா டேய். இப்படியே பேசிட்டே இருக்காதீங்கடா, வாங்கடா உள்ள போலாம். இதே போல போதான் சுத்திட்டு இருக்கிறோம். மாப்பிள முத ரவுண்ட் நம்ம தான். வாடா வாடா. இன்னைக்காவது பீரை ஃபுல்லா ஏத்தணும்டா. முடியை பார்த்தாலே பயங்கர கேஸ். நம்ம தான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு. மாப்பிள நம்ம தானா? என்னடா மாப்பிள நாடு திருந்திருச்சா? கூட்டமே இல்ல நம்ம பாருல. கரெக்டா சொல்றடா மாப்ள. அவனுக்கு 1000 வேலை இருக்கும், வந்த வேலையை பாடுறா. ஓசி குடினா நம்மள மாதிரி குடிக்க முடியுமா? கணேசா 5 பீரு 5 கிளாஸ் தொட்டுக்க வழக்கம் போல சைடிஸ். சீக்கிரம் வா, வச்சுட்டுமா? டேய் ஒப்ப என்னடானா நீ பெரிய ஆளாயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னடானா பார் பார நம்பர் வாங்கி சுத்திட்டு இருக்கிற. இந்த நேரத்துல ஏன்டா எங்க அப்பாவை பத்தி ஞாபகப்படுத்துற? என்ன சரக்கே வரல? இந்த வந்துருச்சுல. வந்துட்டான்ல. Cheers. இவன் யாரு? இவனுடைய டீட்டெயில் சொல்லு. சார் இவர் பேரு கணபதி சங்கரன். என்னடா சொல்றீங்க? அவனை தூக்கிடுங்கடா. சார் சார் மன்னிச்சிருங்க சார். சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். விட்டுருங்க சார். சார் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது சார். ப்ளீஸ் சார், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் சார். சார் 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 ஒன்றும் பண்ணிடுறாங்க சார். ஹலோ சொல்லுமா. ஒரு சின்ன வேலையாக இருக்கேன். வரேன்னு சொன்னேன், வர முடியல. இப்போ வந்துடுறேன். வந்துடுறேன். ரெடி வை. அப்படியா? சரி சரி சரி. சரிம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லை. சும்மா இங்கே ஒரு சின்ன மேட்ரு. நீ ரெடி பண்ணுமா? சரிம்மா வந்துடுறேன்டா செல்லம். இங்கே வாடா, இதெல்லாம் கிளியர் பண்ணு. மதுரைன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஒரு ஊட்டையும் காணோம், ஒரு ஆளையும் காணோம்.
இன்னைக்காவது பொண்ணை பார்த்துடலாமா? எங்கே போகிறோம்னே தெரியலையே. மதுரை மல்லிகை தாண்டா ஃபேமஸ்ஸு, நெல்லுக்குமாடா ஃபேமஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்ல இருக்கு. வணக்கம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படிண்ணா போகிறது? ஆரப்பாளையமா? எந்த ஆரப்பாளையம்? மதுரை ஆரப்பாளையம்ண்ணே. மதுரை ஆரப்பாளையமா? அது இங்க வந்து கேக்குற? மதுரை தானே இது? கிறுக்குனா நீ? இது உசிலம்பட்டி தம்பி. மதுரை ஆரப்பாளையத்துக்கு 40 கிலோமீட்டர் போகணும் தம்பி. என்னென்ன சொல்றீங்க? கண்டக்டர் இதுதான் மதுரைன்னு சொல்லி இறக்கி விட்டு போயிட்டேன். நீ அவங்ககிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசிருப்ப, அவன் இறக்கி விட்டு போயிருப்பேன். நானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. தம்பி மதுரைக்கு என்ன ஜோலியா போறீரு? பொண்ணு பார்க்கத்தான். பொண்ணு பார்க்க அம்மா அப்பாவும் முன்னாடியே போயிட்டாங்க. மேக்கப் போட்டுட்டு நான் பின்னாடியே போறேன். தலை எடுத்து உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம். பாவண்டா அந்த பொண்ணு. என்ன பஸ் ரூட்டாவது சொல்லிட்டு போங்கண்ணே. அப்படி அந்த கல்லு மேல உட்காரு, சாயந்தரமா பஸ் வரும், அதுல கிளம்பி போயிடு. என்ன இவன் ரூட்டே சரியில்லை, மதுரை ரூட்டு வேற கேட்குறாரு. இவர் போய் சீக்கிரமா சேர்ந்துருவாருல்ல. ஏன்னா இவனை இங்கே ரூட்டு மாற்றி உட்கார வச்சுட்டீங்க? இவனை ஊருக்குள்ள விட்டா ஊரில் இருக்கிற எல்லா பையிலையும் குழப்பிட வேண்டாம். அதான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பஸ்ஸையே காணமே. பஸ்ஸு வருமா? இவங்களும் போயிட்டாங்க. சரி, பஸ் ஸ்டாப்பில் உக்காருவோம். ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில. மா, நான் தான் புலிக்கட்டி நடராஜன். மா, பொண்ணு பாத்தியாமா? நல்லா இருந்தாலாமா? நேத்துலேருந்து வந்துட்டு இருக்கமா. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அடுத்த பஸ் ஸ்டாப்லேயே இறக்கி விட்டுறாமா. இப்போ கூட மதுரைன்னு சொல்லி உசிலம்பட்டிலே இறக்கி விட்டு போயிட்டாமா. எல்லாத்துக்கும் பொறாமமா. எனக்கு கல்யாணம் ஆயிரும், பொண்ணு பார்த்துருவாங்கன்னு. பொண்ணு கவலைப்படாதம்மா, நைட்டுக்குள்ளே வந்துடுவோமா. அம்மா, இந்த பொண்ணையாவது பார்த்து முடிச்சுடுமா. மா ப்ளீஸ்மா, 66வது பொண்ணுமா. மா வந்துடுமா, நைட்டு வந்துடுமா. மா, நான் பொண்ணை கேட்டேன்னு சொல்லுமா. நைட்டுக்குள்ள நடந்தாவது வந்துடுமா. அவங்க போக சொல்றாங்கன்னு சொல்லி கோவப்பட்டுக்கிது போயிடாதம்மா. மா நைட்டுக்குள்ள வந்துடுமா கண்டிப்பா. என்ன மாப்ள, அந்த பொண்ணு வருவான்னா இன்னும் ஆளையே காணோம். நேத்து தான் மச்சான் பார்த்தேன். அவ கண்டிப்பா வருவா. வருவான்னு சொன்னேன்ல, வந்துட்டா பாத்தியா? ஐயோ, இந்த பொண்ணா? இது நம்ம ஏரியா பொண்ணாச்சே. எஸ். என்னடா மாப்பிள்ள, எப்படி? டேய், எங்க ஏரியா பொண்ணுடா.
காலைல 10 மணிக்கு எங்க வீட்டு வெளியே தாண்டா போவா. அப்போ ரொம்ப வசதியா போச்சு. டேய் எங்க ஏரியா போன்றா. காலைல 10 மணிக்கு எங்க வீட்டு வெளியே தாண்டா போவா. நினைச்சேன்டா நீ வருவன்னு. அக்கம் பக்கத்துல வீடு இருக்குடா, ஏன்டா அப்படி மனத்தை வாங்குற? போடா டேய், சொல்ல வந்துட்டான். 10 மணிக்கு வருவான்னு சொன்னானே, பையவள பொய் சொல்லியிருப்பானோ? சே, மாப்பிள்ள உண்மையை தான் சொல்லியிருக்கான். அண்ணா, புதுசாக வந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு நம்ம விஷயத்தில் தலையிடுறாண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, நம்ம பழைய ரெக்கார்டையெல்லாம் புரட்ட ஆரம்பிச்சிட்டாண்ணா. அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் கொடுக்குறானோ? அவனை பற்றி விசாரி. ஏற்கனவே விசாரிச்சிட்டேண்ணே. ஈரோட்டில் 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். அவன் சொந்த ஊர் ராஜபாளையம். கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குண்ணே. ஒரே ஒரு தம்பி இருக்கேன். இதுதான் அவன் ஃபேமிலி. பரவாயில்லையே, அவனை பற்றி நிறைய விசாரிச்சு வச்சுருக்கேன். பை த பை, நாளைக்கு நம்ம சரக்கு தூத்துக்குடி ஹார்பரில் வருது, போய் கிளியர் பண்ண. சரிங்கண்ணே. டேய் இப்படியே இருந்து என்னடா பண்றது? கலெக்டர் வேலை செய்ய சொல்றியா? இருந்தாலும் உனக்கு வாய்க்குழப்பு ஜாஸ்திடா. இல்லைன்னா உங்க கூட தான் குப்பை கட்ட முடியுமா? தோடா சொல்ல வந்துட்டேன் நம்ம மேயரு. வாங்கடா டேய். இப்படி எல்லாம் பேச சொல்லி உங்களுக்கு யாரா சொல்லி கொடுக்குறா? ஐ சக்கா, இடத்த பிடிச்சோம்ல. என்ன மாப்ள, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நீ மட்டும் சைலண்டா இருக்க? என்ன மாப்பிள்ள, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, பார்த்ததுல அவன் நினப்பாவே இருக்குடா. என்னடா சொல்ற? எப்படி இருப்பா? அழகா இருப்பாளா மாப்பிள்ள? டேய், அழகு முக்கியம் இல்லடா. அவளை நான் ஒரு தடவை தான்டா பார்த்தேன், ஆனா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாடா. மச்சான், பொண்ணுங்களே இப்படிதான் மாப்பிள்ள. சுண்டி இழுப்பாங்க, அப்புறம் சுருண்டு படுக்க வச்சுருவாங்க மாப்பிள்ள. இவ என்னமோ எனக்கு அப்படி தெரியலடா. பார்த்து மாப்பிள்ள, பொண்ணுங்கனாலே பவர்ஃபுல்லு. எத்தனை பேர் பியூஸ் போய்த்துறாங்க தெரியுமில? டேய், உனக்கு ஒரு சீரியஸ்னஸே கிடையாதாடா? இல்ல மாப்பிள்ள, என்ன மாதிரி நிறைய பேர் புலம்புறாங்க. டேய், எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லடா, அதுல நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. கரெக்டா மச்சான். நான் நல்ல பொண்ணுங்களுக்கு குட் பாய், கெட்ட பொண்ணுங்களுக்கு பேட் பாய். மாப்பிள்ள பேசாம ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிடுறா. இப்பெல்லாம் அதுக்கு தான் மவுசு. ஏண்டா நான் உள்ள போய் உட்கார்றதுக்கா? ஒரு பொண்ணை பார்த்துன்னு தானடா சொன்னேன், அதுக்கேண்டா இவ்வளோ? சரிடா மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி கொஞ்சம் இல்லடா, ரொம்ப பார்த்துக்கோ. சரியில்லை. உன்னை பார்த்த நாள் முதல் நான் என்னையே மறந்தேன். இதுதான் என் அன்பே காதலா?
படைத்தானே பிரம்மன்தான், அதற்காக நன்றி சொல்லி கொடுப்பேனே தந்திதான். நினைவாலே விழி மூட மறுக்கின்றதே, அதிகாலை உன்னை பார்க்க விடுகின்றதே, உன்னை பார்க்க என் நெஞ்சம் மலை பாயுதே. இதன் பேர்தான் என் அன்பே முதல் காதலே. எங்கே நீ போனாலும் வருவேறும் நெஞ்சம்தான், எல்லோரால் சிலை கூட உன் அழகில் தஞ்சம்தான். நிழலாக வருவேனே உன்னை தேடியே. ஓ நீ இன்றி நான் இல்லை என் தேவியே. காதல் வந்ததடி காதல் வந்ததடி கண்ணே, உன் நினைவு என்னை கொல்லுதே. கொடியான முல்லைக்கு தேர் தந்தான் மன்னன்தான், என் காதல் முல்லைக்கு நான் தந்தேன் என்னை தான். ஒரு கோடி மலராக உருவானவள், அவளே என் உயிருக்கு மேலானவள். உன்னை பார்க்க என் நெஞ்சம் மலை பாயுதே, இதன் பேர்தான் என் அன்பே முதல் காதலே. சுதியோடு லய போல ஒன்றான சொந்தம்தான், பிரதியோடு மதனாக பிரியாத பந்தம்தான். உனக்காக தருவேனே உயிர் தானடி. ஓ இதுதானே என் காதல் உயிர் தானடி. காதல் வந்ததடி காதல் வந்ததடி கண்ணே, உன் நினைவு என்னை கொல்லுதே. ஹே, ஹே, ஹே. என்னம்மா தானா சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லப்பா. ஹலோ, சொல்லுடி. இன்னைக்கு வீட்ல இருக்கேன்டி. நாளைக்கு போலாமா? ஓகே பாய், வச்சிடுறேன். யாருமா போன்ல? என் ஃப்ரெண்டுப்பா. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, இப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது கூட வாடி போடின்னு தான் பேசுறாங்க, அதனாலதான் கேட்டேன். அப்பா நான் உங்க பொண்ணுப்பா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா, உன்னை போய் சொல்லுவானா? நீ யாரு? என் செல்லண்டா, என் உசுருடா. தேங்க்ஸ்பா. இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. பட்டாம்பூச்சி எனக்குள் வந்து ஏதோ செய்யுதடா. கண்ணிமைக்கும் நிமிடம் கூட உந்தன் நினைவுகள் தான். உறங்காமல் இருந்தும் பார்த்தேன் உன்முகம் விழிகளில் தான். என் பையா மனசுல வந்த என்னை ஏனோ. வைதேகி,
என்ன நான் கிளம்புறேன்டி. என்ன சரி. காலையிலே கனவு காண்றியா? இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? சரி நான் கிளம்புறேன். இதன் அர்த்தம் வண்ண கனவுகள் வந்தே போகுதடா. பல ஜென்மம் தொடர்ந்த காதல் இதுவோ எனக்குள் தோணுதடா. கண்கள் சொல்லும் காதல் மொழிதான் எனக்குள் தெரியுதடா. பொய் சொல்லாத காதல் பொல்லாத காதல் எனக்குள் பாயுதடா. ஏண்டா நீ என்ன கொல்ற? எப்போதும் நான் பார்த்து போற. உனக்குள் என்னை கொடுத்து விட்டேன் உண்மை காதலடா. உன்னை புரிந்தேன் என்னை மறந்தேன் உயிருள்ள காதலடா. இது காதலா இல்லை மயக்கமா? சொல்லடா என் அன்பே என் காதலா. என்ன சோக்கு வர வர ரொம்ப ஜாலியா இருக்க? அந்த பொண்ணுகிட்ட உன் லவ்வ சொல்லிட்டியா? சொல்லணும்னு ஆசையாக தானே இருக்கு. சப்போஸ் நான் சொல்லி அவள் ஏற்றுக்கலனா? மச்சான் நீ அந்த பொண்ணை டீப்பா லவ் பண்றல? ஆமாண்டா. அந்த பொண்ணு உன்னை பாக்குறான்னு உனக்கு தெரியுதா? ஆமாண்டா, பார்க்குறாடா. பாக்குறான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, போய் ப்ரப்போஸ் பண்ணு. அதான்டா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயந்தா வேலைக்காகாதுடா மாப்பிள்ள. அவ இன்னைக்கு பார்க்கறான், நாளைக்கு லவ்வ சொல்றான், நாளை மறுநாள் பார்க்கு பீச்னு சுத்துறான். நீ என்னடான்னா லவ்வ சொல்றக்கே இவ்வளவு பயப்படுற? அதை சொன்னா தெரியாதுடா, அதை அனுபவிச்சாதாடா தெரியும். சரிடா, பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதுமா? இதுக்கு ஒரு முடிவு? என்னுடைய காதல் உண்மைடா. கண்டிப்பா அவளுக்கு ஒரு நாள் புரியும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். நட்டாத்தீஸ்வரன் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? ஒரு முறை பார்க்கிறேன், பல முறை வேர்க்கிறேன், உயிர் வரை நேசிப்பேன், உன்னையே சுவாசிப்பேன், கலைந்த உன் கூந்தலில் வாழ்ந்திட தவிக்கிறேன், தேவதை போலவே வாழ்விலே வந்தவள். இப்படியாவது பேசலான்னு நினைச்சேன்டா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து அவ அப்பா கூட வந்துட்டாடா. அதனாலதான் மச்சான் பேச முடியாம போச்சு. சரிடா மாப்பிள்ள, அவங்க அப்பங்கிட்டே போய் சொல்ல வேண்டியதானே உன் பொண்ணை காதலிக்கிறேன்ட்டு. ஆற போடாம இந்த விஷயத்தை சீக்கிரம் போய் அந்த பொண்ணு சொல்லிடுறா. இதென்ன ஆரப்பொரு காயா கடை பாயாவடா மாப்பிள்ள, இதெல்லாம் நேரம் பார்த்தாண்டா சொல்லணும். கரெக்டா மச்சான். மாப்பிள்ள யார் வச்சு வேணா கேளு, இந்த மண்ணாங்கட்டி பேச மட்டும் கேட்காத. கடைசியில வில்லங்கத்துல தான் போய் முடியும். ஆமாண்டா, சொல்லிட்டாரு பெரிய மனுஷன் கூட. அதெல்லாம் கேட்க வேணாம் மாப்பிள்ள, நான் சொல்றதும் கேட்க வேணாம், அவன் சொல்றதும் கேட்கணும், அவன் சொல்றதும் கேட்கணும். உன் மனசுல எதுன்னு சரின்னு படுதோ அதை மட்டும் செய். நாங்க எல்லாருமே இருக்கோம் மாப்பிள்ள, நாங்க இருப்போம், நீ எதுக்கு கவலைப்படுற? இது போதுண்டா மச்சான். இவ்வளவு தூரம் பேசியிருக்கலாம் மாப்பிள்ள, ஒரு ட்ரீட்டை வைக்கிறது. என்னடா இப்படி சொல்லிட்ட? வச்சுட்டா போச்சு. சரி வரண்டா மாப்பிள்ள. என்ன கேட்டுக்கிட்டே இருக்கப்போ கிளம்பிட்டேன்? என்ன ஏன் வண்டி எடுத்துட்டு போறேன்? வர்றப்போ நடந்துதானே வந்தேன். என்ன மாப்பிள்ள மர கலண்டு அலையிறான் அவன்? விட்றா மாப்பிள்ள, அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கு. இந்த கிளம்பிட்டோம்ல அண்ணே, வரட்டுமா? இவனு டீ காசு கொடுக்காம என்னை தனியா விட்டு போறேன். என்னண்ணே சௌக்கியமா? சௌக்கியம் இருக்கட்டும். முதல்ல காசு கம்பெனியே திவாலி காசு கேட்கறாங்க. கணக்குல வையா. டேய் மாப்பிள்ள, தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. கூடிய சீக்கிரத்துல நான் தான் வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா பார்த்துட்டு உள்ள வந்து சேரு, அக்கம் பக்கத்துல வீடுலாம் இருக்கு. சரிடா போடா.
பேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியா? போன ட்ரிப் மாதிரி இந்த ட்ரிப் நம்ம யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது. எல்லா பார்சலையும் அங்கேருந்து உடனே எடுத்துரு. முகமது பாய்க்கு ஒரு பார்சல் அனுப்பிவிடு. ஓகே, நீ என்ன பண்ணு, வந்திருக்க பெட்டிங்கல்ல 3 பெட்டியை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிடு. புரிஞ்சுதா? மீதி 2 பெட்டியை காசிமேட்டில் இருக்க கந்தனுக்கு அனுப்பிச்சிடு. கரெக்ட், நான் சொன்னேன்னு சொல்லு. ஓகே, பத்திரம். சரி, பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே, வாடா. என்ன விஷயம்? அண்ணே, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு நம்ம விஷயத்தில் ரொம்ப தலையிடுறேன். பட்டம் அடங்க மாட்டோம் போல இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். போய் முதல்ல என்னன்னு பாரு. சரிண்ணே, போ. என்ன நம்ம ஏரியாவுக்கு ஒரு புது ஃபிகரு, காதல் சந்தியா மாதிரி கிக்குன்னு இருக்காளே. என்னாச்சு? ஷோ, என்ன பாப்பு, வண்டி ரிப்பேரா? ஆமா, என்னாச்சுன்னு தெரியல. வர்றேன். ஐஎம்எல் கோ 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 கோ. பிரேக்கும் ஓகே தான், கிளர்ச்சியும் ஓகே. வேற என்ன? டைம் வேற ஆச்சு. ஷோ, தலா சொன்ன மாதிரி மிரரும் பக்காவா தானே இருக்கு. அப்ப என்ன? இவனுக்கு வண்டி பார்க்க தெரியுமா தெரியாதா? என்ன இது? கூட்டு தொகையும் கரெக்டாக தான் இருக்கு. வண்டி நம்பர்ல எல்லாம் பக்காவாக தானே இருக்கு. அடே, எல் போட்டிருக்கு வண்டியில். அதை முதல்ல சொல்ல வேண்டியதுனம்மா. இப்போ பாரு. லக்ஷ்மி, வண்டி ஸ்டார்ட் ஆயிடு. எகருக்கு முன்னாடி மானத்தை வாங்கிடாத. ஸ்டார்ட் ஆயிடு. ஹாய், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? தேங்க் யூ. ஓகே, பை. அடிக்கடிக்கு வாங்க. சரியான சொல்லு பார்ட்டி. மூஞ்சி பாரு. பேசினே காலை கேட்டுடா. அண்ணே, இன்னைக்கு ஆயிடுமாண்ணே? இல்லப்பா, இப்ப ரெடி ஆயிடும். சீக்கிரம் முடிச்சிருண்ணே, நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் பாருண்ணே. மச்சான், இப்ப என்னடா பண்றது? இருடா, அண்ணன் பாக்குறாருல. அண்ணன் ஒண்ணு தானே ஒரு ஞாபகம் வருது. அசோக் அவங்க அண்ணன் ஆபீஸ் பக்கத்துல நம்மள வர சொன்னான்டா. அவன் வேற வர சொல்லிட்டானா? என்ன இவன் இன்னைக்கு பின்னாடியே வரா? யாரா அவன்? தெரியலையேடா. நம்ம அசோக் கால் பண்ணி போறான். அவன் யாரா இருக்கும்? ஒருவேளை டைவா கேஸா இருப்பானோ? எவனா சொந்தக்காரனா இருப்பான் மாப்ள. இல்ல மாமா, அவன் டைவா கேஸ் மாமா. அப்படியா? என்னன்னு பாக்கலாவா? வர்றா மாப்ள, வா. நிப்பாட்றா அவனை. ஏய், நில்லு. கேளு மச்சான். யாரு நீ? என் பேரு சீனிவாசன். என்னை எல்லாரும் செல்லம்மா சீனுன்னு கூப்பிடுவாங்க. சரி, என்ன கை கொடுக்குற? இன்ட்ரோடியூஸ் தான். அப்புறம் என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வேற ஏரியா. சும்மா இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் என்ன அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருந்தா? பாஸ், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த பொண்ணை நான் பார்த்ததுல இருந்து சரி எனக்கு சரியா தூக்குமே இல்லை பாஸ். ஆனா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சந்தில வர ஒரு செகண்ட்ல மிஸ் ஆகுறா பாஸ். என்ன பண்ணலாம்னு தெரியல. சரிடா, என் காதலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பாஸ்? நான் சொன்னேன்ல மாப்ள, இவன் டைவா மாப்ள. அப்ப ஹெல்ப் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சித்தப்பா
சித்தப்பா கொஞ்சம் மேல பாரு. கொஞ்சம் மேல பாருடி. பாரு சித்தப்பா, உன் ஹீரோயினி மேல போயிட்டு இருக்கா. உண்மையாவா சொல்றீங்க? பாரு பாவா, உண்மையிலே மேல பாக்குறியா? கிளம்பு கிளம்பு. போடா போ. சாரி பாஸ், இனிமேல் இந்த ஏரியா பக்கமே நான் வர மாட்டேன். அடி வைங்க சார். கிளம்பு சித்தப்பா, கிளம்பு. கிளம்புடா, வண்டி எடுத்துட்டு போ. இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். என்ன மாப்பிள, வண்டியா பாப்போம் நம்ம. வா மாப்பிள, ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வர மாட்டான். என்ன ஆச்சனே? ஆச்சுப்பா.
ஹலோ. அண்ணன் பக்கத்தில் தான் இருக்காரு. சொல்லிடுறேன். சரிங்க, சொல்லிடுறேன். ஓகே. அண்ணே, புதுசாக வந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு எதுக்கும் மசிய மாட்டேங்கிறானே. நம்ம சிட் ஃபண்ட்டை சீல் வச்சிட்டானாமா. சரி வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, நான் தான் கணபதி சங்கரன் பேசுறேன். சொல்லுங்க. நீ தான் புதுசா வந்திருக்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன் இல்ல? ஆமா, நான் தான். வணக்கங்க. எனக்கு நிறைய தொழில்க. இதுக்கு நடுவில் நிறைய கட்ட பஞ்சாயத்துகள். அதுக்கு நடுவில் நீங்கள் வேற என்ன டார்ச்சர் படுத்துறீங்க. அதுதான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். என்ன சரிதானுங்க? காம்ப்ரமைஸாக போயிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நானே உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறேன். இல்லை நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்து சந்திச்சாலும் ஓகே. நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? த சின்சியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைண்ணா எங்கள் டீலிங்கே வேற மாதிரி இருக்கும். ஒன்று மாதிரி ஆளுங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். என்ன பார்த்துருக்க மாட்டீங்க. திருந்த மாட்டேன். இனி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் என்கிட்ட இருக்க பசங்க ரொம்ப மோசமானவங்க. இந்த மாதிரி மரட்டலுக்கெல்லாம் பயந்துருந்தா நான் இந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். இவன் சரி வர மாட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னொரு தடவை நம்ம சைடு தலை வச்சான்னா அவனை தூக்கிடுங்க. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. வைதேகி, எப்பவுமே கலகலப்பா இருப்ப, வர வர சிந்தனையிலே இருக்க. நான் எப்போ போலதாண்டி இருக்கேன். என்கிட்டயும் மறைக்காதடி, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ அந்த பையனை நேசிக்கிற, அந்த பையன் உன்னை நேசிக்கிறானா இல்லையான்னு தெரியணும். அவ்வளவுதானே? அது ஒரு மேட்ரே இல்லை. நான் சொல்ற மாதிரி கேளு. நாளைக்கு நீ வரும்போது அந்த பையனை கண்டுக்காத மாதிரி பாவலா காட்டு. அதுக்கு அவன் என்ன பண்றான்னு பாரு. என்ன பண்ணுவான்? நான் சொல்றது கேளுடி, அப்புறம் பாரு. எனக்கு ரொம்ப நாளாவே கல்யாணமே நடக்கல சாமி. எப்ப கல்யாணம் நடக்கும்னு பார்த்து சொல்லுங்க. ரேகையே காணோம். பேர் என்ன? புலிக்குட்டி நடராஜன். புலிக்குட்டி நடராஜனா? வீட்ல இருந்து வரியா காட்டுல இருந்து வரியா? வீட்ல இருந்தா சாமி வரேன். என்ன எப்படி பாக்குறான் தம்பி? இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே. இல்லையா சாமி? அப்ப நம்ம யோகம் சரிதான். தம்பி, உனக்கு ஏதாவது தடங்கள் வந்திருக்கணுமே. ஒரு தடவையா 2 தடவையா சாமி? 66 தடவை. கடைசியா மதுரைக்கு பொண்ணு பார்க்க போய் கூட இதான் மதுரைன்னு சொல்லி உசிலம்பட்டிலே இறக்கிட்டு போயிட்டான். அப்படி ஆயிப்போச்சு என் பொழப்பு. இவனை அனுப்பிட வேண்டியதுதான். சாமி கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க சாமி. தம்பி, ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு ஒரு தோசை இருக்கு. ஏரலுக்கு பக்கத்துல சங்கிலி முனியப்பன் கோயில் இருக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு சரி, கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணு. முடிச்சிட்டு கண்ணை முழிச்சு பாரு. உனக்கு ஏத்த ஒரு பொண்ணு அனுஷ்கா மாதிரி நிப்பா. சாமியே, உண்மையாலுமா? இது மட்டும் நடக்கட்டும் சாமி. கெடா வட்டி பொங்க வைக்கிறேன். சாமிக்கு இல்ல, உங்களுக்கு. வர்ற சாமி. பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த தின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அங்க நடுக்கடலில் நடக்குதம்மா ஊர்கோலம். ஜோசியர் சொன்ன கோயிலுக்கு வந்தாச்சு. அடேங்க அப்பா, சக்தி வாய்ந்த கோயில் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். அப்பனே சங்கிலி முனியப்பா, ஜோசிக்கார் ஒரு மரம் சொன்னாரு. எந்த மரமா இருக்கும்? இந்த மரம் தான். எப்படியாவது உக்காந்து
எனக்கு ஏத்த பொண்ணை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். புலிக்குட்டி நடராஜா, கலக்கு. ஆத்தாடி, கல்யாணமே வரடா சாமி. நீ அவனை நேசிக்கிற அவனை நேசிக்கிறான்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதானே. நாளைக்கு நீ வரும்போது அவனை கண்டுக்காத மாதிரி பாவலா காட்டு. அவன் என்ன பண்றான்னு பாரு. பார்த்துட்டு போவா, இன்னைக்கு தான் பார்க்காம போறா. சே, பார்க்காமலே போயிட்டாள. ஏதாவது அவசர வேலையா இருக்கும்டா, நீயே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய், லவ் பண்ணிருக்கடா நீ. உனக்குலாம் இதெல்லாம் எங்க இருந்தா தெரிய போகுது. நல்ல வேலைப்பா, நாலாவதுலாம் மாட்டலப்பா, தப்பிச்சேன்ப்பா. நீ லவ் பண்ணி பாரா, அப்ப தெரியும் அந்த வலி. நீ என்னடா மாப்பிள்ள என்கிட்ட வந்து எகிரிக்கிட்டு இருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கு மாப்பிள்ள, வேணா செஞ்சிருக்க போற. சரி மச்சான், நான் கிளம்புறேன். சரியா? சரிடா. மாப்பிள்ள, இவன் போற ஸ்பீடே சரியில்லை. இப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனையில மாட்டிப்போம். சமாளிப்போம் மாப்பிள்ள, அதுக்காண்டி நண்பனை விடவா முடியும்? நீ என்ன? ஹலோ மாப்பிள்ள, நான் பிரபு பேசுறேன்டா. சொல்றேன். நீ டென்ஷன் ஆகி கிளம்புனதுல இருந்து எனக்கு மூடே சரியில்லடா. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா மாப்பிள்ள, பொண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாது. நம்மள பின்னால அலைய விட்டு கடைசியில டாட்டா கரெக்ட் போயிடுவாங்கடா. அசோக்கு, உன்னை இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைடா. அது பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. நாளைக்கு காலைல போற அந்த பொண்ணுகிட்ட லவ்வாக சொல்ற, இதுக்கு மறுபேச்சே கிடையாது, புரியுதா? சரிடா, பார்க்கலாம். ட்ரை பண்றேன். சொன்னா கேளு மச்சான். திரும்ப திரும்ப சொன்னாலும் அதுதான் மச்சான். உண்மையிலேயே நீ என் ஃப்ரெண்டா இருந்தா நான் சொல்றதை கேளு. நீ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்து எங்களை பாரு. நான் வைக்கிறேன்டா. டேய், சொல்றது கேள்றா. ஹலோ, அதெல்லாம் தெரியாது மச்சி, முதல்ல நான் சொல்றதை நீ கேளு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவேன்னு தெரியாதுடா. நாளைக்கு காலைல அந்த பொண்ணுகிட்ட போய் லவ்வாக சொல்ற, சரியா? டேய், சொல்றது கேள்றா.
நான் சொல்லிடுறேன், ஏற்றுக்கலண்ணா. இல்லை சொல்லிடலாம். அப்போதான் இதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஏற்றுப்பாளா ஏற்றுக்க மாட்டாளா? சப்போஸ் என்னை அவாய்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஹலோ பிரபுவா? ஆமா, நான் அசோக்கோட அண்ணன் பேசுறேன்பா. சொல்லுங்கண்ணா. அசோக்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்றீங்க? இந்தம்மா நில்லு. உனக்கு பின்னாடி லோன்னு சுத்துறானே அசோக்கு, இப்போ உனக்கு என்னாச்சு தெரியுமா? எல்லாம் கனவா? இவர் என்ன அவசரமா கிளம்புறாருன்னு பாக்குறீங்களா? எல்லாம் அந்த பொண்ணை பார்க்கத்தாங்க. இன்னைக்காவது அந்த பொண்ணுகிட்ட போய் இவர் லவ் சொல்றாரான்னு பார்ப்போம். நல்ல வேலையா என் பொண்ணு இல்ல. என்ன மாப்பிள தன்னால சிரிக்கிறா? நேத்து அவளை பார்க்க போனேன்டா, அவ என்னைய பார்த்து சிரிச்சாடா மச்சான்.
அவ என்னைய பார்த்து சிரிச்சதுல இருந்து என் மனசே என்கிட்ட இல்லடா. அந்த பெண்ணால என் மனசு ரொம்ப தத்தளிக்குது. அடடா மாப்பிளைக்கு என்னமோ ஆயிருச்சு போல இருக்கே. நீ ஆளை விடுறா சாமி.
தத்தளிக்கிறேன் ஒரு பார்வையால் என்னை பார்க்க வைத்தாய் அவள் அன்புக்காக ஏங்குகிறேன் பெண்ணே காதலி ஏனோ நீயோ எனக்குள் வந்தாய் என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொள்றாய் பெண்ணே அடி நீ தன்னந்தன் இதை துடிப்பு என்று உள்ளே ஏதோ சொல்லுதே அடி நீ தன்னந்தன் கனவிலும் வாழ்கிறாய் அடி நீ தன்னந்தன் நினைவிலும் நிறைகிறாய் ஒரு பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன் ஒரு பார்வையால் என்னை பார்க்க வைத்தார் ஹலோ, நான் கீதா பேசுறேன்டி. சொல்லுடி. வைதேகி, நீ எங்கடி இருக்க? வீட்ல தான் இருக்கேன். வைதேகி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஏற்காடு போலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். நீயும் வந்துரு. என்ன, ஓகே தானே? ஏய், அப்பா மட்டும் தனியா இருப்பார், வர முடியாதடி. என்னடி இப்படி சொல்ற? ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி. ஏய், பரவாயில்ல, வாடி. முடியாதுப்பா. நாங்க வேணா அப்பா கிட்ட பேசுறோம்டி, வாடி. இல்ல ப்ளீஸ் டி. அப்பா விட மாட்டாரு. நாங்க தான் அப்பா கிட்ட பேசுறோம்னு சொல்றேன்ல. அப்பா விட மாட்டாருன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் வாடி. என்னால வர முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏய், அப்பா கிட்ட நாங்க பேசுறோம்டி, ப்ளீஸ் வாடி, எங்களுக்காக வாடி. இல்ல வேண்டாம், சொன்ன கேளு. ஏய், என்னடி இப்படி சொல்ற? புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன்ல. நீ கட்டாயமா வந்ததே ஆகணும், ஓகேவா? ஏய் கீதா, ஷோ. அப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா, இங்க பாரு, ஊரு கெட்டு கிடக்குமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வரேன். சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நானும் அப்படி போயிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. டேய், அவன் எங்க போயிருக்கானே தெரியலடா. ஏதாவது சொல்லுங்களேன்டா.
பார்த்து 3 நாள் ஆச்சுடா. டேய் பேசாம வீட்லயே போய் விசாரிச்சிடலாம்டா. யோசனை சொல்றியாக்கும் விட்டானா? ஏன் மாப்பிள்ள கோவப்படுற? லவ் பண்ணா உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்தி இருந்தீங்கன்னா இந்நேரம் உனக்கு நிலைமை வந்திருக்குமா? அவன் எங்க போயிருக்கான்னு கேட்டனா நீ என்னடா லாஜிக் பேசுற? சரி விடுமாப்ல, எங்காச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பா. 2 நாள் பாப்போம், அப்புறம் முடிவெடுப்போம். நீ ஈஸியா சொல்லிட்ட. லவ் பண்ணதான் உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இதுக்கு தான் போய் பேசுன்னு சொன்னது. நீ முதல்ல பேசியிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமாடா? நீ என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் போய் விசாரிச்சுடா மாப்பிள. ஒரே நாள் பொறுமையாடுறா, கையில ரிசல்ட்டோட வரேன்டா பாவா. வந்து நல்ல விஷயமா சொல்றேன்டா. போற வேகத்தை பார்த்தா பிரச்சனையை வாங்கிட்டு வர போறான்றது. என்னடா மாப்பிள்ள இவ்வளவு டென்ஷனா போறான்? நல்லா தானே பேசிட்டு இருந்தான். ஏன் அவனை பார்த்தேன்னு தெரியல, இப்படி டிஸ்டர்ப் பண்றானே. என்ன அவனை இன்னும் ஆள காணோம்? மாப்பிள்ள ரிலாக்ஸா இருடா, மண்ணங்கிட்ட தான் போயிருக்கான்ல, சீக்கிரம் வந்துருவான்டா. நேத்தே போனா மாப்பிள்ள, போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு தெரியலையே. ஏன்டா இவ்வளவு நேரம்? விசாரிச்சிட்டேன் மாப்பிள. அவங்க எல்லாம் டூருக்கு போயிருக்காங்க மாப்பிள. என்னடா சொல்ற? எந்த ஊரா மாப்பிள்ள? கேட்டேன், வாட்ச்மேன் சொல்ல மாட்டேங்கிறான். பொம்பளை பிள்ளை விஷயத்துல நீ ஏன் கேட்கிறேன்றான். நம்மள டைவா கேஸ் ஆக்கிட்டான் மாமா. மாப்பிள்ள இப்ப என்னடா பண்றது? அவன் எந்த ஊர் போயிருப்பா? தெரியலையே மாப்பிள. டூர் போனா மேக்ஸிமம் 3 நாள்ரா மாப்பிள்ள, சீக்கிரம் வந்துருவாங்கடா. ஏன் கவலைப்படுற? நான் கிளம்புறேன் மச்சான். மாப்பிள்ள என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல மச்சான், நான் வரேன். என்னடா அவன்? என்னாச்சு இவனுக்கு? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறான்? சரி விடுறா மாப்பிள. ஹலோ. நான் தான் கணபதி சங்கரன் பேசுறேன். உனக்கு அறிவில்லை, திருந்த மாட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் விஷயத்துல தலையிடாதன்னு. இன்னொரு தடவை தலையிட்ட உன்னை கொலை பண்ணிடுவேன். கணபதி சங்கரனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவனை எதிர்த்தவங்க எந்த ஜில்லாவில் இருந்தாலும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அதுக்காக எங்க அண்ணனை மரத்தின கேட்டுட்டு சுமார் சொல்றியா? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கிறேன் அவனா நான். மாப்பிள இப்ப எதுக்கு மாப்பிள இப்ப சீரியஸ் ஆகுறா? நீங்க வர வேண்டாம்டா, நானே பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நம்ம என்ன அப்படியா பண்ணிருக்கான்? வாடா போவோம். போலாம். இவங்கிட்டே நம்ம சண்டை கூட்டந்தேன். பாவண்டா இவன், அப்புறாணி மாதிரி தெரியும். விட்டுலாம்டா. யாரு தம்பி பாக்கணும்? ஆனா கணபதி சங்கரன் இருக்கிறா? ஐயா ஊருக்கு போயிருக்காரு. அப்ப இவன் இல்லையா? ஒரு முக்கியமான வேலையை அவர் பார்க்கணும். எப்ப இருப்பாரு? ஐயா வர 2 நாள் ஆகும். எப்ப பார்க்கலாம்? என்ன விஷயம்? அவசர விஷயமா பார்க்கணும். இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. அவர் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அது வேணா எழுதிக்கங்க. சொல்லுங்க. 98 439 584 95. சரி வரேங்க. வாங்கப்பா. டேய் அவன் நம்பர் கொடு. ஒரு நிமிஷம்டா. 98 439 584 95. இந்த மாவட்டம் நாளைக்கு சரக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, போய் சேர்ந்துரும். என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? கணபதி சங்கரனா?
நான் தான் கணபதி சங்கரன். சொல்லு. கணபதி சங்கரன்னா பெரிய இவன் நினைப்ப உனக்கு. யாருப்பா நீ? நீ போன்ல மிரட்டினியே இன்கம் டேக்ஸ் ஆபீசர், அவருடைய ஒரே தம்பி. சொல்லு தம்பி, ரொம்ப சூடா இருக்க. எங்க அண்ணனை நீ போன்ல மிரட்டினதை நான் கேட்டுட்டேன். அவருக்கு யாரும் எதிரிங்க கிடையாது. முதல்ல நீ தான் மிரட்டிருக்க. அவருக்கு எதாவது ஆச்சுன்னா அவனை சும்மா விட மாட்டேன். தம்பி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? நல்லா தெரியும். போன்ல மிரட்டுற ஒரு பெரிய தைரியசாலி கிட்ட. உன்னால முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பாரு. இதுதான் என் நம்பரு. எப்போ வேணா போன் பண்ணு, நான் வரேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? சின்ன பையன் அண்ணனை மிரட்டினதுக்கு என்ன மிரட்டுறான். என்ன பண்ணலாம்? செல்லமா எடுத்துட்டு தட்டுங்க. தட்டிடுவோம். வைத்தியக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு. ஊருக்கு இன்னும் கிளம்பலையாடி? ஹலோ சார், நான் சண்முகம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசணும் சார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார், உங்கள் தம்பி கணபதி சங்கருக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டார் சார். என்னது? ஆமாம் சார். இப்போ உங்கள் தம்பியை கணபதி சங்கர் ஆட்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க சார். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க சார். அப்படியா? ஆமாம் சார். என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. சரி சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் தம்பியை எங்கேயாவது வெளியூருக்கு போய் கொஞ்சம் சேஃபாக இருக்க சொன்னால் நல்லது சார். நீங்களும் ஒரு வார்த்தை பேசுங்க. அப்படியா? ஆமாங்க சார். நீங்கள் அவர்கிட்ட பேசுறதுல தான் இருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். கையில் பார்த்து ஏதோ ஆயிரப்போது. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்னண்ணா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை யார் கணபதி சங்கரன் வீட்டுக்கு போக சொன்னது? அதுக்காக பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுக்கு அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. அண்ணன் தான் சொல்றாருல. என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஊட்டியில் இருக்கிற நம்ம பங்களாக்க நீ போற. நான் எப்போ சொல்றேனோ அப்போ நீ வந்தா போதும். என்ன நான் சொல்றது புரியுதா? ஊருக்கு போயிட்டு வாப்பா. அண்ணன் எது சொன்னாலும் ஓ நல்லது தாண்டா சொல்லுவேன். சீக்கிரம் நீ கிளம்பு. சரி, போறேன். பண்றதையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போறான் பார். ஊட்டினாலே சும்மா ஜில்லுன்னு இருக்குப்பா. நல்லா தான் இருக்கு. எத்தனை நாள் இருக்க போறோமோ. குட் மார்னிங் குயின் ஆஃப் ஹில்ஸ். என்ன மாப்பிள்ள சொன்னா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. குட் மார்னிங் குயின் ஆஃப் ஹில்ஸ். அப்படின்னா என்னடா அர்த்தம்? மலைகளின் அரசிக்கு வணக்கம் சொன்னடா. இதுல இவ்வளவு அர்த்தமா இருக்கு. என்னமோ சொல்ற போப்பா. டேய், மண்ணாங்கட்டி என்னடா சொல்லிட்டு போறான்? நைட் அடிச்ச மப்பு இப்பதான் இறங்குச்சாமா. ஓ, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேனே. இப்பதானே நானும் அவனும் ஒரு கட்டிங் போட்டோம். டேய் மாப்ள, காலையிலேயே உருப்பட மாட்டேங்கடா. இவ என்ன பாட்டில் தூக்கிட்டு வரான்? டேய் மாப்பிள்ள, ரொம்ப டைட்டா இருக்குடா. ஓபன் பண்ணி கொடுறா. ஒழுங்கா போயிடுறா. காலையில டென்ஷன் ஆக்காத. எங்கிருந்து இவனுக்கு தேர போறானுங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? என்ன மாப்பிள்ள ஊருக்குன்னு பேசிட்டு இருக்க? ஒரு பெக்கா போடு. டேய் உன்ன போடா. என்னடா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்? அசோக்கு, பசங்க தொல்லை தாங்க முடியலடா. ரூமை பாராக்கிட்டானுங்க. விடுறா, ஜாலியா இருக்கட்டும். சரிடா, நீ ஏன் டல்லா இருக்க? என்னன்னு தெரியலடா, எப்பவுமே அவன் நடப்பாவே இருக்குடா. எப்படி படுத்தாலும் தூக்கமே வரலடா. காதல விழுந்துட்டீல, இனி அப்படித்தான் மாப்பிள. பசிக்கும் சாப்பிட முடியாது, தூக்க வரும் தூங்க முடியாது. இனி உன் காட்டுல அடமலை தான்டா. டேய், சீக்கிரம் ஊருக்கு போகணும்டா. இருடா, ஏன் அவசரப்படுற? அண்ணன் இருந்து போன் வரட்டும்டா. அது வரைக்கும் ஊட்டியை ஜாலியாக சுத்தி பார்ப்போம். என் ஃபீலிங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்களே. கழிச்சு அவனை பார்க்க போறோம். இது ஓகே. என்ன வண்டியை நிப்பாட்டினே, ரூமை தாண்டி போயிட்டே இருக்க. ஓவரா சுத்தியாச்சு பண்ணிக்கு. பா, என் இடம் கரெக்டாக புஷ்டேன். பா, நல்லா சுத்தியாச்சுப்பா. என்னடா லைன் கட்டி நிக்கீங்க? இந்த போட்டோக்கு நான் போஸா கொடுக்கீங்க? மச்சான் நல்லா சுத்தியாச்சு மச்சான்.
டுடே டயர்ட். சரிடா மாப்பிள்ள, நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. நாங்கெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. ஆமாண்டா. இவன் என்ன எடுக்கிறான்? எனக்கு இருக்கவே இருக்கு செல்லம். நானும் நீயும் சேர்ந்துக்கலாம் செல்லம், சுத்திக்கலாம் செல்லம், சுத்திக்கிட்டு பெக்கு பெக்கா போட்டுக்கலாம் செல்லம். டேய் மாப்பிள்ள, நானும் வரேன்டா. அசோக்கு, இந்த மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் கெடுக்கிறான்டா. இது எதுல போய் முடிய போகுது எனக்கு தெரியல. விடுறா, எப்பவும் ஜாலியா இருக்க போறாங்க, இப்ப மட்டும் தானே. இதுக்கு நீயும் உடந்தையாடா? சரி சரி, என்னமோ பண்ணுங்க, நானும் போறேன். சீக்கிரம் ஊருக்கு போய் அவளை பார்க்கணும். சட்டென்று ஈ கூட தேனியாய் மாறுது. தேனிக்குள் தேனென்று யார் போய் சொல்வது? விரிசல் கண்ட சுவர் பார்த்து விழிகள் தானே கலங்குது. ஊடல் தான் கூடல் என்று யார் போய் சொல்வது? முட்டொன்று பூவாகி பூமி தன்னை தேடுது. மின்சாரத்தை வெளிச்சம் என்று யார் போய் சொல்வது? நிஜமின்று நிழலாகி நெடுந்தூரம் போகுது. நிஜத்திற்குள் நிழல் என்று யார் போய் சொல்வது? பார்வை ஒன்று பறி போய் கண்ணினை தேடுது. கண்ணுக்குள் பார்வை என்று யார் போய் சொல்வது? காணாமல் தமிழ் ஒன்று தவிக்குது. தமிழுக்குள் இவள் என்று யார் போய் சொல்வது? பச்சை புல்வெளி கூட பாலையாய் தெரியுது. பாலை கூட சோலையாகும் யார் போய் சொல்வது? சக்கரை காணாமல் மீனாட்சி தவிக்குது. மீனாட்சி தான் சொக்கர் என்று யார் போய் சொல்வது? முட்டொன்று பூவாகி பூமி தன்னை தேடுது. பூமிக்குள்ளே நீதான் என்று யார் போய் சொல்வது? சட்டென்று ஈ கூட தேனியாய் மாறுது. தேனிக்குள் தேனென்று யார் போய் சொல்வது? விரிசல் கண்ட சுவர் பார்த்து விழிகள் தானே கலங்கு
ஏம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடாமா. சரிப்பா. அப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காமா. நல்ல செய்தியா? அப்படி என்னப்பா செய்தி? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்க. என்னம்மா இப்படி பாக்குற? இது ஒரு நல்ல விஷயம் தானே? அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசுற? நல்ல இடம், மாப்பிள்ளைக்கு நல்ல குணம். கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை நல்லா படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இங்க பாருமா, இந்த விஷயத்துல நீ எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். வாங்க சார், வாங்க 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 வாங்க. பெரிய இடம், சின்ன இடத்த தேடி வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நம்ம இடத்த தேடி வந்திருக்கீங்க. தேடி வந்தவங்களுக்கு இந்த கணபதி சங்கரை எப்போதுமே ஆதரிப்பான். என்னால் என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு? என் தம்பி ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு உன்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் போய் நின்னது கிடையாது. முத தடவையா நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். அவனுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் எனக்கு சின்ன பையன். ஏதோ அண்ணன் மேல இருக்க பாசத்துக்காக ஏதோ செஞ்சிருக்கான். அதை நான் மறந்துடுறேன். ஆனா எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அரசாங்க அதிகாரி. அரசாங்கத்துக்கு எதிராக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதான் உன் முடிவா? ஆமா. என் தம்பி விஷயம். என்ன தேடி வந்துட்டீல்ல, என்னால உன் தம்பிக்கு எந்த ஆபத்து வராது. தைரியமா போலாம். உன்னை நான் நம்புறேன். அதான் சொல்லிட்டேன்ல, தைரியமா போயிட்டு வாங்க. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. என்னை வரவேற்ற மழை பொழிகிறது. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. மச்சான் நீ பாடு மச்சான். ஆஹா, சும்மா அரிக்குது அம்மா, அதுக்கு ஹலோ. சொல்லுண்ணே. ஓகேண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. வந்துடுண்ணே. ஓகேண்ணே. டேய், அண்ணா ஃபோன் பண்ணிட்டாரு. என்னவா? நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அது முடியாத காரியம். என்ன மாப்பிள்ள எப்படி சொல்லிட்டு இருக்க? ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்க. நான்லாம் வரல, நீனா போயிட்டு வா. டேய், இந்த ஃபோனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலைல ஊருக்கு கிளம்புறோம். ஓகே? சரக்கு அடிச்சோடனே வாந்தி எடுக்க சொல்கிறேனே. இங்க பாருமா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குலதெய்வம் சங்கிலி முனியப்பன்ட்ட நல்லா வேண்டிக்கோமா.
சாமி, நான் அவரை மனசார நேசிக்கிறேன். அவர் கூடயே என்ன சேர்த்து வச்சிரு. அப்பா முனியப்பா, என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. இப்பதான் கல்யாணத்தை பத்தி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மா அப்படி பாக்குற? இவர் தான் உனக்கு பாத்துருக்கிற மாப்ள, தங்கமானவர். வணக்கம் சொல்லுமா. வணக்கங்க. அப்புறம் தம்பி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வாங்கல. பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். அப்புறம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு வரேன்னு அம்மாட்ட சொல்லிருங்க. அப்போ நான் வரட்டுமா தம்பி? சரிங்க. பொண்ணு பார்க்கணும்னு வந்தோம், பார்த்தாச்சு. பரவாயில்ல, அழகா தான் இருக்கா. பெசாட்டுக்கு நம்ம ஊட்டிலே இருந்துக்கலாம் மச்சான். எதுக்குடா அவன் செலவு பண்ணி நீ ஜாலியாக இருக்கிறதுக்கா? நல்லா இருக்குதுடா கதை. டேய், நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்க? கரெக்ட் தானடா? சொல்லுவடா, சொல்லுவேன். வா மாப்பிள்ள பாரு. வா மாப்பிள்ள, வா வா வா. ஹாய்டா. ஹாய். ஹாய். ஹாய் மச்சான். வா மச்சான். அப்புறம் மாப்பிள்ள, வந்ததுலேருந்து அவளை பார்க்கவே முடியலடா. கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன், அங்கேயும் இல்லைடா. எப்பவும் டென்ஷனாக இருக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவள் எங்கடா போயிருப்பா? ஏதாவது சொல்லண்டா. ஏன்டா டென்ஷன் ஆகுற? இப்படியே இருந்துட்டு இருந்தா பீப் வந்துட போகுதுடா. அதுக்கு என்னடா பண்ணணுங்கிற? கண்ண மூட. ஏன்டா? வாழ் நினச்சி ஒரு நிமிஷம் கண்ண மூட. அப்படியே ஒரு டூயிட்டுக்கு போ. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க.
காதுகள் ரெண்டும் பேசுவதாலே வார்த்தைகளுக்கு இடமில்லை. ஒருவருக்கொருவர் தினம் தினம் தரிசனம். கரைந்திடும் நிலை வரும். காதல் என்பது இளமையின் மந்திரம். காதலினாலே இன்பனம் உன்வசம். நீ இன்றி நான் இல்லை. நானாக நான் இல்லை. நீ இன்றி என் நெஞ்சில் வேறேதும் நினைவில்லை. நேசம் வச்ச ஆசை வச்ச ஆசை வச்சு ஆசை வச்சு நேசம் வச்ச நேசம் வச்சு நேசம் வச்சு பார்க்க தவிச்ச தினம் ஒன்னு நினைச்சேன். மனம் ஒன்று நினைச்சது தினம். தினம் ஒன்னு நினைச்சது மனம். ஆசை வச்ச நேசம் வச்ச பார்க்க தவிச்ச மனம் ஒன்று நினைச்சது தினம். கடவுளே, நான் அவர் மனசார நேசிக்கிறேன். அவர் கூட என்ன சேர்த்து வச்சிரு. இல்ல நான் செத்துருவேன். ஒருத்தர் மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட என்னால வாழ முடியாது. நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். எப்படியாவது அவர் கூட சேர்த்து வச்சிரு. ஹாய் வைதேகி, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன இப்படி பார்க்குற? கோயிலாம் ரொம்ப இஷ்டமோ? நான் கிளம்புறேன். உன்னை பார்க்கத்தான் வந்தேன்னு சொன்னேன், உடனே கிளம்புறியே. சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்படி டக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? என்னென்னமோ பேசணும்னு வந்தேன், எல்லாம் மறந்துடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். என்ன பதில் சொல்லாமல் கிளம்பிட்டா? வைதேகி, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? மச்சான் நிச்சயம் தாடா இருக்கு, கல்யாணம் ஆகல. நீ ஏன்டா கவலைப்படுற? இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன், வேணாண்டா வேணாண்டான்னு. கேடியாடா நீ? டேய், முடிஞ்சது பற்றி பேசாதடா அசோக்கு. நாங்கள் இருக்கண்டா உனக்கு. உனக்காக என்ன வேணா செய்வோம் மாப்ள. நம்பிக்கை இருக்குடா. நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். வரடா. இப்போ என்னடா பண்றது மாப்ள? விட்றா, மாப்பிள்ள லவ் நம்ம தான்டா சேர்த்து வைக்கணும். நானா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பார்க்க வாடா. வேணாண்டா, அவசரப்படாத. ஹலோ வைதேகி, எங்க இருக்க? வீட்ல. ஏன்டி டல்லா பேசுற? என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. என்னடி சொல்ற? அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நிஜமாவாடி சொல்ற? என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒன்னும் மனசு போட்டு குழப்பிக்காத. நான் வேணா அவங்கள பார்த்து பேசிட்டுமா? வேண்டாம். அப்ப என்ன பண்ண போற? என் காதல் உண்மைன்னா அதுவே எங்களை சேர்த்து வைக்கும். ஊசு மாதிரி பேசாத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நிதானமா முடிவிடு. என்ன சரியா? அப்படியும் சேர்த்து வைக்கலன்னா சரி, நான் வச்சிடுறேன்.
என்னடா மச்சான் நம்மளால டைமுக்கு வந்துடுவானுங்க. இன்னைக்கு இன்னும் ஒருத்தனையும் காணோம். வந்துடுவாங்க வர்றா. சரி வரட்டும். ஹலோ டேய் நான் மணி பேசுறேன். சொல்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? மாப்ள நம்ம அசோக் இருக்கான்ல, அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். என்னடா சொல்ற? என்ன பண்றதே தெரியலடா. மாப்பிளைக்கு தெரிஞ்சா ஏதாவது பண்ணிக்க போறான்டா. மாப்ள இப்போ என்னடா பண்றது? சரிடா நீ வை, நான் பாத்துக்கிறேன். என்னடா மச்சான் என்னாச்சு? வர வெள்ளிக்கிழமை அசோக் லவ் பண்ற பொண்ணுக்கு திடீர்னு கோயில்ல கல்யாணமா? என்னடா சொல்ற? என்ன பண்றது? இது சரி வராது. அந்த பொண்ணு போயிட்டு நாமளே போய் பேசிட்டு வந்துடலாம். டேய் இது சரியா வருமாடா? வேற வழியே இல்லை, வா போலாம். வாடா. ஒரு நிமிஷம் நில்லு, நான் வந்துடுறேன். சரிடா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீ உண்மையிலேயே அசோக்கை லவ் பண்றியா இல்லையா? அவன் என்னடான்னா உன் மேல பைத்தியமா இருக்கான். நீயும் அவனை லவ் பண்ற, எங்களுக்கு நல்லா தெரியும். பின்ன ஏன் இந்த மௌனம்? அவன் என்னடான்னா என் காதலுக்கு சக்தி இருந்தா அதுவே எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்றான். நீ என்னடான்னா மௌனமாவே இருக்க. இதுக்கு மேலேயும் நீங்க 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா லைஃப்ல ஒரு நாள் ஒன்று சேரவே முடியாது. இனியும் ஏன் இப்படி இருக்க? நான் அசோக் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அசோக் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தான். முதல்ல இந்த விஷயத்தை அசோக் கிட்ட சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பு பண்ணலம்மா. உன் மனசை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அப்பா பாத்துக்கிறேன். ஹலோ அசோக் ஊரை விட்டே போயிருக்கானடா. டேய் என்னடா சொல்ற? அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் போயிட்டு இருக்கேன்டா பாக்க. சரிடா நீ வை. அசோக்கு ஊரை விட்டே போயிட்டு இருக்கானா? நான் அசோக்க பார்க்கணும்ப்பா. அசோக்க பார்க்கணும். அவன் வேணும்னா வா. போமா போய் பாரு. போமா போ. எத்தனையோ காதலை பார்த்துருக்குறோங்க. இது வரைக்கும் கடைசி வரை பேசாம இருந்த காதலை இப்போதான் பார்க்குறோம். காதல் புனிதமானதுன்னு இவங்க நிரூபிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பேசாம இருந்த இவங்க இனி வாழ்க்கையில போதும் போதுங்கிற அளவுக்கு பேச போறாங்க. இவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம்.
பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன் ஒரு பார்வையா என்னை பார்க்க வைத்தாய் அவள் அன்புக்காக ஏங்குகிறேன் பெண்ணே காதல் பெண்ணே காதல் பெண்ணே காதல் பெண்ணே காதல் ஏனோ நீயோ ஏனெனக்குள் வந்தாய் என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொள்றாய் பெண்ணே அடி நீதன் இதை துடிப்பு என்று உள்ளே ஏதோ சொல்லுதே அடி நீதானந்தன் கனவிலும் வாழ்கிறாய் அடி நீதானந்தன் நினைவிலும் நிறைகிறாய் ஒரு பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன் ஒரு பார்வையால் என்னை பார்க்க வைத்தாய் அடி பெண்ணே உன் மௌனம் என்னை கொள்ளுதடி ஐயோ என் காதல் சொல்ல உதடுகள் துடிக்குதடி மனமே மனச திருடி புட்ட என் வயச ஏதோ குறைச்சு புட்ட என் தூக்கம் போயே போச்சு மொத்தத்தில் என்னைய தொலைச்சு புட்டேன் பசுமை நம் காதல் காணல் நீரல்ல கங்கை தன் தோல் பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன் ஒரு பார்வையா என்னை பார்க்க வைத்தாய் அவள் அன்புக்காக ஏங்குகிறேன் பெண்ணே காதல் பெண்ணே காதல் அடி கண்ணே போய் பெண்ணே என் இமைகள் எரியுதடி இமை எறிந்தும் வெளியிரண்டும் துளி மூடிட மறுக்குதடி வெளியே காதல் இதுதானா பிள்ளைக்க வழி எதுவும் இல்லையா ஒரு 1000 கனவுகள் கண்டு விட்டேன் ஓடும் மேகமே சொல்லிவிடு காணாது நெஞ்சம் இன்னும் துடிக்கல கண்கள் பார்க்காமல் ஏனோ இன்று விழிய பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன் ஒரு பார்வையா என்னை பார்க்க வைத்தாய் அவள் அன்புக்காக ஏங்குகிறேன் பெண்ணே காதல் பெண்ணே காதல் ஏனோ நீயோ ஏனெனக்குள் வந்தாய் என்னை
துடிப்பு என்று உள்ளே ஏதோ சொல்லுதே. அடி நீ தனந்தன் கனவிலும் வாழ்கிறாய், அடி நீ தனந்தன் நினைவிலும் நிறைகிறாய்.